என்ன சொல்ற வைராக்கியத்தோட. அவளுக்கு தினந்தோறும் பூ கொடுத்தேன். மல்லிகை, ரோஜா, கனகாம்பரம். எனக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தாள், ஆப்பு. புரிஞ்சுக்கிட்டானா? என்ன அவ்வளவு புது போனா இருக்கு? ஆமாம்ல, ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சு. ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா? யாராரு ஓடுனீங்க? நானும் போலீஸ்காரன் கடக்காரு. என்ன அவ்வளவு புது போனா இருக்கு? ஆமாம்ல, ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சு. ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா? யாராரு ஓடுனீங்க? நானும் போலீஸ்காரன் கடக்காரு. என்ன சார் எங்களுக்கு முட்டை மார்க் போட்டிருக்கீங்க? அதுக்கு கீழே இல்லடா தம்பி, நீ எழுதுனதுக்கு அதான் கடைசியே, அதுக்கு மேலே நாங்கள் எங்கிட்டு போறது? அப்புறம் சார் ஒரு கெட்ட செய்தி நல்ல செய்தி அப்படின்னா, என்னடா வழக்கம் போல சுரேஷ் ஃபெயில் ஆயிட்டான், சரி நல்ல செய்தி அவனை பார்த்து எழுதுன ரமேஷ் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு. என்ன இது அடிக்கடி நடக்கும். ரெட்டப்பில் பிறந்திருக்கு, நம்மள என்ன செய்ய சந்தோஷம் சாக்லேட்டு கொடுப்போம். அவன் உட்காந்து திண்ணையில் கோகுலன்னு அழுதுருக்கான். என்னடா ஊரே வந்து ஆறுதல் படுத்துறான். ஏப்பா ரெட்டப்பில் பிறந்தா சந்தோஷப்பட விட்டு அழுதுகிட்டு இருக்க. ஒரு பிள்ளைக்கு நான் அப்பா, இன்னொரு பிள்ளைக்கு யாரும் தெரியல அப்படின்னு இருக்கான். அதை எப்படி பிரிக்க முடியும்? அவன் புரிஞ்சது அவ்வளவு, ஒரு குழந்தைதான்றதை அவன் காலங்காலமா தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். வேமா ஓடியாந்து ஒரு டாக்டர் பேஷண்ட கைவிட்டார். உனக்கு பண்ண இதே ஆபரேஷன் சக்சஸ். பேச்சு நிறுத்துங்க சார், நான் கிட்னி ஆபரேஷனுக்கு வந்தேன். நாங்களாம் எங்க நாட்டுல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றணும். ஒரு வயர் இருந்துச்சு, அன்னைக்கே நாங்க செய்தியை வயர்ல கொடுத்துருக்கோம் பாரு, செந்தில் கொடுத்துருக்கோம் பாரு. இப்ப நம்மளால ஆரம்பிக்கலாம். நாங்களும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியை தோண்டணும், ஒண்ணுமே கிடைக்கல. பத்தியா, அன்னைக்கே நாங்க செல்போன்ல பேசிட்டு இருந்தா இழிச்சா